குட்டிக்கு எனக்கு சுத்தமாக உடம்பே சரியில்லை 2 நாளாக. அவனுக்கு ஃபஸ்ட்டு கோல்டு காஃபெல்லாம் இருந்துச்சு. அது அப்படியே எனக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு போல். எனக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் உடம்பு சரியில்லாமல் போகாது. என்னமோ இந்த தடவை ரொம்ப முடியாமல் போச்சு. 2 நாளாக வாயவே திறந்து பேச முடியல, அந்த அளவுக்கு காஃப் இருந்துச்சு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலே வீட்டில் ஒரு வேலை ஆகாது. இதில் எனக்கும் உடம்பு சரியில்லை. என்ன தான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம தனியாக பார்த்துக்குறோம். அப்படிங்கிறதுனால பிள்ளைக்கு நேரத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது கொடுத்துடணும். உடம்பே சரியில்லைனாலும் அவங்க மல்லு கட்டி சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் டே சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல. சிஸ்டர்லா வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்துட்டு, ஆனால் அந்த சாப்பாடை கூட என்னால் சாப்பிட முடியலை, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஊரில் இருந்தோம்னா கூட யாராவது பார்த்துப்பாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேருந்து நம்ம தனியாக தம்பியை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுனால நான் டேப்லெட் கூட போட முடியலை. ஏன்னா நமக்கு தூக்கம் வந்துடுமோ டேப்லெட் போட்டால் அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவுக்கு 2 நாளாக ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் ஒர்க்குக்கு போவாங்க. எங்கள் நேரமாக என்னவன்னு தெரியலை. எப்பயுமே ஈவினிங் சீக்கிரம் வரவங்க 2 நாளாக ஒர்க் ஷெடியூல் அதிகமாக இருந்துச்சு, மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட்டாக ஆகிடுச்சு வரத்துக்கு.